கமுருதே நல்லா இருப்பா நீ வந்து. வணக்கம் மக்களே, கடைசியா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பார்வதி அவங்களோட அம்மா வந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பேசினாங்க, கமருதனை பத்தி என்ன சொன்னாங்கன்றத இந்த வீடியோல முழு டீட்டெயிலா பார்ப்போம். அவங்க டக்குன்னு உள்ள வந்ததும் கமருதீன் வந்து சரண்டர் ஆயிராரு. அவர் வந்து நேரம் வந்து காலில் வந்துறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வில்லத்தனமா சிரிப்பிச்சிருக்காங்க. கமருதீன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. டக்குன்னு வந்து காலில் வந்துறாரு நம்ம கமருதீன். அவங்க அம்மா என்ன ஒரு அட்வைஸ் சொல்றாங்கன்னா, உங்களோட தொழில வந்து நீங்க பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஹீரோவா வளம் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வந்து விழுமியத்துல வந்து ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கமருதீனுக்கு வந்து விழுமியம்னா என்னன்னு புரியல. அதுக்கு வந்து பார்வதிங்க அம்மா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. விழுமியம்னா யாரையும் கைவிடாத ஒரு குணம், அதாவது ஒழுக்கமான ஒரு குணம், அதுல வந்து நீங்க ஹீரோவா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விக்ரம் வந்து அவரால் பொறுக்க முடியல. அங்கிட்டு கையை கண்ணத்தை தடவுறாரு, கண்ணை உருட்டுறாரு. இதை வந்து பார்வதி வந்து பாத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கமருதீன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வீடு வந்து எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க அம்மா பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எல்லாம் கத்து கொடுத்துருக்கு, அதுல எது நல்லதுன்றதை நீ உரசி பார்த்து கண்டுபிடிக்கிறோம். இது கேட்டுனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதை வந்து அவங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாவது உரசி பார்த்து கண்டுபிடிக்கணும்னா எது நல்லது கெட்டதுன்றத பிரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம எது தேவையோ அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இதை பத்தி நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் அம்மா அவங்களோட டக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.